ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Can we have artist அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த ரேச்சல் ரெபேக்கா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களை மாதிரி ஸ்பீச் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல, ஜீவா, பாயம் புலி, அந்த மாதிரி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான மூவிஸ் கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மை ஸ்மால் ரெக்வஸ்ட், டைரக்டராக அவர் இன்னைக்கு இல்லை, அவருக்காக ஒரு நிமிஷம் எல்லோரும் எழுந்து நின்று தேங்க்யூ. அஸ் அ டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழே நின்று கண்கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும்
எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய உட்பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன் நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படியே சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தா அப்படி இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனியப்பன் அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம் பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். கேமரா செக். ஓகே, சொல்லு போல. இல்லை, எடுத்த உடனே உங்களை வந்து மனித கடவுள் சாய்ராம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய பேட், அதை கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி மற்ற தகவல் பரவுது. ஆனால் மேடையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் இல்லாத இடத்த வந்து நீங்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நின்று செய்கிறீங்க. பட் இந்த மாதிரியான தகவல் ஏன் உங்கள் சைட்லேருந்து வெளியே வர மாட்டேன்? உங்களை பற்றி தவறான தகவல் மட்டும் முன்னாடி வெளியில் வரட்டும், அது வரட்டும், அப்படியே வரட்டும், தவறாக வரட்டும், தப்பு கிடையாது. நெத்து பாலா, உனக்கு என்ன கிரிக்கெட் ஃபங்க்ஷன் நான் வரணும் ஊருக்கு, அவ்வளோதான். ஏதோ வந்து ஏதாவது ஒரு செல்லு தூக்கணும், நான் ஒன்றும் பண்ணாத பாலா. இல்லைண்ணே, உனக்கு தாம்பரத்துக்கு நான் வரேன். இல்லைண்ணே, அது ஒரு வாரமாக கேட்டுனதில்ல, நான் வரேன். அவள் ஆஃப் பண்ணு. இல்லைண்ணே, வானா நான் சொல்கிறதுக்கு உண்மை. நீ என்ன நான் கேட்டேன்னு எல்லாத்தையும் உங்க முன்னாடியே சொல்லிடுறேன். எலெக்ஷன் டைமில் கரெக்டாக தண்ணி டைம் வருது. ஏன்னா ஏற்கனவே மண்டேலா ஒரு ஓட்டு வந்து என்ன வேலையை செய்யுன்றதை மண்டேலாவில் சிறப்பாக செஞ்சு காமிச்சிங்க. இப்போ அதே எலெக்ஷன் நிஜமாக கரண்ட்டில் வரப்போகுது. இந்த டைமில் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இதில் ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா மனு எழுதி போடலாமாடான்னு கேட்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, வடம் அடிக்கிறதுக்கா அப்படின்ட்டு. டைரக்டரோட பஞ்சு. நீ டைரக்டர். ஓகே, டைரக்டர் அந்த டீமோட கேளுங்க, டீமுக்கிட்ட கேளுங்க, அது அவங்க சொல்லுவாங்க. நானும் எழுதுனேன். இல்லைண்ணே, கலைவாணருக்கு அப்புறம் அவர் தான் பாட்டில் சிரிப்பில் எல்லாத்தையும் மெசேஜ் சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் சின்ன கலைவாணர் விவேக் சார் சொன்னார். அந்த இடத்துக்கு யோகி பாபு சார் வந்து கொண்டு இருக்காரா? அது நீ சொல்லி தான் தெரியும் நான் வந்திருக்கேன் அந்த இடத்துக்கு. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ பேர் கேட்கல. இல்லை நீ சொல்லி ஹாப்பி. செயின் எங்கேருந்து வாங்கினேன்? வாங்கிட்டு போல 3 ப்ரெஸ் மீட் போய். ஏய் நெக்ஸ்ட்
லவ்லன் அவர்கள்கிட்ட கேள்விகள் என்ன கேட்கணும்?